வெல்கம் டு கபி டாக்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா, ஒரு அழகான ஒரு யானையை பற்றி தான் அழகான ஒரு கதை பார்க்க போகிறோம். வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு காடு இருந்துச்சான். அந்த காட்டில் எல்லா விலங்குகளும் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். குட்டி குட்டி மிருகங்க தான் இருந்துச்சான். அப்போ ஒரு யானையும் இருந்துச்சான். அந்த யானையை பற்றி எல்லாம் பயந்தாங்களாம். அப்போ அவங்க குட்டி குட்டி விலங்குகள் அம்மா தான் கூப்பிட்டு சொன்னாங்களாம், அவன்கிட்ட தான் நீங்கள் கூடாதீங்க, அவன் நசிக்கிடுவான் அவங்கள அப்படின்னாங்களாம். அந்த குட்டி விலங்குகளும் சரிம்மா அப்படின்ட்டு போனாங்க, விளாண்டாங்களாம். அப்புறமா அந்த யானையும் வந்துச்சான். அப்புறம் எல்லாம் பயந்து போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்களாம். அப்புறமா அந்த யானை எல்லாமே என்னை பார்த்து பயப்படுறாங்களே, என் கூட ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க மாட்டாங்களேன்னு சோகமாக போச்சான். அப்புறமா ஒரு நாள் செம்மையாக மழையாக பெஞ்சிச்சான். அப்போ குட்டி விலங்குலாம் மாட்டிக்கிட்டாங்களாம். அப்போ இந்த யானையும் வந்துச்சான். அந்த யானை பார்த்து போச்சான். அப்போ குரங்கு சொல்லிச்சான், யானை மாமா எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யறீங்களா அப்படின்னுச்சான். யானை சொல்லிச்சான், நீங்கள் தான் நான் பெருசாக இருக்கேன்னு நான் அரக்கன்னு சொல்லி எனக்கு கிண்டல் பண்ணுறீங்களே அப்படின்னுச்சான். யானை மாமா நாங்கள் அப்படி சொல்லலை, நீங்கள் பெருசாக இருக்கிறதுனால எங்கள் அம்மா அப்பா தான் அப்படி சொல்லிட்டாங்க, ஆனால் உங்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ அந்த யானையும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு, அப்படியா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் யோசிச்சான், எப்படி நம்ம இவங்களை காப்பாற்றுறதுன்னு. அப்போ தான் அதோட தும்பிக்கையை பார்த்துச்சான். அப்போ நான் வந்துச்சான், இந்த தும்பிக்கையை போட்டு காப்பாற்றினா வந்துடுவாங்க அப்படின்ட்டு அதேமாரி போட்டுச்சான். எல்லாம் வந்துட்டாங்களாம். இந்த கதையிலேருந்து என்ன தெரியும்னா, யாரையும் உருவத்தை பார்த்து தப்பாக நினைக்கக்கூடாது. நன்றி.